டிகிரி முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2026க்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமா 341 வேகன்சி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ன்ற போஸ்டிங்க்கு தான் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா 44,900 சொல்லியிருக்காங்க. இது யார் யார் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன? அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோக்குள்ள போய் கிளியரா பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், திஸ் இஸ் யுவர் ராவணா ஜாப்ஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாஃப் செக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 341 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் டிஓபிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 318 வேகன்சி கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 23 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டிலையும் வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம சேலரியை பார்த்தோம்னா, குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம்னா, எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா, கேண்டிடேட்ஸ் மினிமம் 6 வருஷம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். சேலரி பற்றி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பேசிக் சேலரியே 44,900 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. மேக்ஸிமம் சேலரியை பார்த்தீங்கன்னா 1,42,400 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ மாதிரி அடிஷ்னல் அலவன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று நடக்க போது. அதில் செலக்ட் ஆனால் ஒரு இன்டர்வியூ மூலயமா நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி டேட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் கம்மியாக இருக்குது. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னா நம்ம ராவணா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வீடியோட நான் உங்களுக்கு பார்க்குறேன். டாடா பாய்.